ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருணாக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி மண் இல்லாமல் கருணாக்கிழங்கு கழுவி எடுத்துக்கோங்க. நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா நாக்கு அரிக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். குக்கரில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு விசில் வச்சா போதும், சீக்கிரமாக வெந்துடும். கருணாக்கிழங்கு ஒரு விசிலில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 தக்காளி. சின்ன வெங்காயத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பூண்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப அரைக்க வேணாம். இந்த மாதிரி அரைச்சி எடுங்க போதும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டி சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அடுத்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் ரொம்ப வேணால் லைட்டாக அரைச்சா போதும், அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருணாக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்குவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஏற்கனவே நம்ம கருணாக்கிழங்கு வேக வச்சனால வேகிறதுக்கு ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. அவ்வளோதான், கருணாக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.